இதில் என்ன தெரியுது? எதுல? சாப்பாடு தெரியுது. சாப்பாடா? அது சாப்பாடா உனக்கு? சாப்பாடுல அதே ஒரு கொத்தமல்லி சட்னியும் அப்போ என்னமோ தட்டுல. கொத்தமல்லி சட்னியும் அப்புறம் என்னமோ தட்டலையா? ஒரு ஊர், ஒரு நாடு, அந்த நாடுக்கு பேர் காசா. அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அபூபக்கர் மாதிரி உண்மையாக நம்புகிறாங்க. உண்மையாக அல்லாஹ்வை நம்புகிறாங்கன்றதுக்காக பாம்பு போட்டு கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமாக அழித்து அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை போட்டுட்டாங்கல்ல. அது புல் அரைச்சி எலுமிச்சப்பழம் தொட்டுக்கிறாங்க. அதுதான் அவங்க நோன்பு திறக்கிறதுக்கு. அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, அவங்களுக்கு சோறு அதெல்லாம் இல்லை. அங்கே எல்லாமே வெடித்து எரிஞ்சு பில்டிங்லாம் உடஞ்சி அவங்களெலாம் எவ்வளவோ பேர் செத்துட்டாங்க. அப்படி இல்லைல்ல, நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணியும் உங்களை இன்னும் சாவடிக்கலைல்ல. உங்களுக்கு பாம்பு விழுந்து நீங்கள் மூஞ்சி எல்லாம் கிழிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஆகலைல்ல. அப்படி ஆயிடுச்சா? அவங்க எதுவுமே பண்ணலையே. அவங்க யாருமே, அவங்களாம் அல்லாஹ் உண்மையாக நம்புகிறாங்க முஸ்லீம்ன்றதுக்காக அவங்கள கூட்டமாக கொளுத்துறாங்க, எரிக்கிறாங்க, பாம்பு மேலே பாம்பு போடுறாங்க. ஆனால் அப்படி அவங்கள செத்தாங்க. ஆமாம் ஆமாம், அப்படி அவங்க சாவும் போதும் செத்தும் போதும் அவங்களுக்கு அவங்க எல்லாமே இல்லாமல் ஆயிட்டாங்களா? அப்புறம் எப்படி நீ பார்க்குற இவ்வளவும்? அப்புறம் எப்படி இவ்வளவுமே என்னதுன்னு நீ பார்க்குற? அவங்கள வந்து இன்னும் அதிகமாக்குறான்ல. எவ்வளோ பேரை இவங்க அழிக்கிறாங்களோ அந்த அழிச்ச எல்லாருமே விதையாகி இன்னும் நிறைய இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம், ஒரு அம்மா 2 குழந்தை 3 குழந்தை செத்ததுக்கப்புறமும் அல்லாஹ்க்கு அல்ஹம்துலில்லாஹ் தேங்க்யூன்னு சொல்லுது. ஏன்னா அவங்கெல்லாம் எங்கே போவாங்க? அந்த குழந்தைங்களாம் செத்துட்டாங்களே, அவங்களாம் பாம்பு போட்டு அவங்களெலாம் கொல்றாங்கல்ல. அந்த குழந்தைங்களாம் செத்து எங்கே போகும்? அதெல்லாம் சொர்க்கத்துக்கு போகும். ஏன்னா அது எந்த பாவமுமே செய்யலை. பாம்பு போட்டு கொன்னது இவங்க. அந்த இடம் வேணும், அந்த அவங்க எல்லாமே முஸ்லீமாக இருக்கவங்க இடம் கொடுத்ததுக்கு அவங்களே கொல்றாங்களே. அந்த கொல்ற கூட்டமே இன்னும் நிறையா விதையாகுது. ஒவ்வொன்றையும் அழிக்க இன்னும் நிறைய முஸ்லீம் உருவாகுறாங்க. அவங்கள பார்த்து தான் இப்படி அவங்க குழந்தை இறந்ததுக்கப்புறமும் அவங்க படைச்சவனுக்கு நன்றி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேரை பார்க்கும் போது, அப்படியெல்லாம் இன்னும் உங்களை எல்லாம் எதுவுமே செய்யலைல்ல. உன் ஊரில் பாம்பு விழுந்துருக்கா? சோறு இல்லாமல் இருக்கீங்களா? கை இல்லாமல் கால் இல்லாமல் என்னதுன்னு யாரும் இன்னும் ஆகலைல்ல. அந்த மாதிரி இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க இலங்கை, ஸ்ரீலங்கா தெரியுமா? அந்த ஊரையும் அவங்களையும் அப்படி தான் என்னதுன்னு ஆக்கிறதுக்கு நினச்சாங்க.